நடத்திக்கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு முறை அதை நிலத்தை செய்திருக்க இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. 5000 பிள்ளையெல்லாம் சாதனை செய்து அந்த சாதனைக்குரிய கதாநாயகர்கள் 5000 பேர் தான். ஆனால் சான்றிதழ் ஆற்ற பேரில் வந்தது அமைச்சர், இந்தியாவில் இருக்கிற இன்னொரு அமைப்பை சேர்ந்த ஒரு ஆள், இலங்கையில் இருக்கிற இன்னொரு அமைப்பு, 3 வைக்க முயற்சி தான் சான்றிதழ் கூறப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் எடுத்துங்க, பிரச்சனை இல்லை. 5000 பேருக்கு ஃபிட்னஸ் சான்றிதழ் கொடுத்துருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. 5000 பிள்ளைகளும் பெரிய மகிழ்ச்சியோட இந்த சான்றிதழோட போயிருக்கணும். அவையோட பதிவை, அவையோட சாதனையை பதிகிறதுக்கு சொல்லி 4600 ரூபாய் சாதனை பதிவுக்கு ஒரு பிள்ளைகிட்ட அளவிட்டிருக்கணும். அதை விட வந்து அவையோட உடுப்புக்கு சொல்லிது. சில ஆசிரியர் 10 பேர், 15 பேர், 20 பேரோட வந்து 1,50,000, 26,000 செலவழிச்சு போயிருக்கணும். அப்போ அந்த காசோட ஒரு பக்கம் நாங்கள் விடுவோம். 4600 ரூபாய் படி 5000 பேரை கணக்கு பார்த்தோம். எவ்வளோ இருக்கும்? இதே சாதனையை நாங்கள் ராபாக்குவால செய்திருப்போம் பண்ணா 5000 பேருக்கு நான் சான்றிதழ் கொடுத்துருக்கேன். ஆனால் அன்றைக்கு சொல்லி வைக்கிறேன், தமிழர் தாயகம் அடுத்த ஆண்டு தீர்மானித்து வச்சிருக்கிறேன். வடக்கு மாகாண சபை தேர்தல் நடக்கும், கிழக்கு மாகாண தேர்தல் நடக்கும். 2 முதலமைச்சரையும் யாழ்ப்பாண மண்டல வந்து வடமாகாணத்தை சேர்ந்த 5000 பிள்ளை அந்த ரெக்கார்டை உடைக்கக்கூடிய மாதிரி ஒரு சாதனை செய்ய போறேன். அது வடமாகாண பள்ளிகள் இல்லை, வடமாகாணத்துக்கு 5000 பேர் எடுக்கலாம். இலங்கையில சிங்கள பள்ளியோ இஸ்லாம் பள்ளியோ மலையகத்தை சேர்ந்தவர்கள் 6வது அங்கே வரலாம். பிள்ளைகளுக்கு நாங்கள் உருவா எடுக்க மாட்டோம். காலியில் நடந்த வேர்ல்ட் ரெக்கார்டை உடைச்சி தமிழர் தாயகத்தில் யாழ்ப்பாணத்தில் வேர்ல்ட் ரெக்கார்டை அடுத்த ஆண்டு செய்யறதுக்கு தீர்மானித்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு காசு பண்ண மாட்டேன். அதுல பங்கெடுக்கிற அத்தனை பிள்ளைக்கும் ராபா உலக சாதன புத்தக சான்றிதழ் 2 முதலமைச்சரை இணைச்சு, சில கிழக்கில் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் வரலாம், தமிழ் முதலமைச்சரும் வரலாம். 2 முதலமைச்சரை இணைச்சு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு யாழ்ப்பாணத்தில் செய்து அதே மண்ணில் 2 பேரை வச்சு 5000 பிள்ளைக்கு சான்றிதழை கொடுத்து அந்த பிள்ளைகளை மகோவிக்கு ஒரு செயற்பாடு செய்கிறதுக்கு பார்க்குறேன். ராபாவோட கதைச்சினா நிறுவனர் புரசன்னான்னு சொன்னார், எனக்கு அதிக கட்டணம் வேண்டாம் தம்பி, சான்றிதழ் 5000 சான்றிதழ் நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு பிள்ளையுடைய பதிவு சான்றிதழ் இந்திய பணத்துக்கு 1000 ரூபாய் தான் வாங்கும். இப்போ புலம்பெயர்ந்த தேசத்தில் எத்தனையோ தமிழ் தேசியத்தை நேசிக்கிற உறவுகள் இருக்குன்னா அவைகளுக்கு அந்த செய்தியை கொண்டு போவார். எங்களோட தேசத்துக்காக பெருஞ்சேவை செய்த சிவாஜிலிங்கம் ஐயாவுடைய மருத்துவ தேவைக்கு லட்சமா எங்களுடைய இனத்துக்காக பெருஞ்சேவை செய்தவர். நல்ல அப்பாவுக்கு புலம்பெயர் இலங்கையில அது சிங்கள மக்கள் நிதியுதவி செய்திருக்கணும், இஸ்லாம் உறவுகள் செய்திருக்கணும், தமிழர்கள் செய்திருக்கணும், புலம்பெயர் தேசத்தில் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இப்படி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்குரிய நிதியை புலம்பெயர் தேசத்துல சேகரிச்சுட்டு அடுத்த ஆண்டு நான் வேர்ல்ட் ரெக்கார்டை எங்கட தாயகத்தில் கொழும்பு வேர்ல்ட் ரெக்கார்டை முறியடிச்சு வைக்கணும் என்ற ஆசையில முயற்சி எடுக்கிறோம். கைகூடும் இந்த மண்ணில் நாங்கள் அதை நிகழ்த்தி காட்டுகிறோம். அடுத்த வேர்ல்ட் ரெக்கார்ட் மாக்கரையில் நடக்க போகுது. அதுவும் 8 வயசுக்கு உட்பட்ட 6 பிள்ளைகள் தொடர்ச்சியாக 5 மணித்தியாலமோ 6 மணித்தியாலமோ நிகழ்வு. அப்போ இன்னொரு பழக்கம், ஒரு உங்களுக்கு சில விஷயத்தை சொல்கிறேன். 50 வருஷம் சேவையாளர் இருப்பீங்க. இந்த ஊருக்கு இருக்கிறது, ஊருக்கு இருந்து சேவை செய்கிற எல்லாத்தையும் விட்டு வைப்பார். நாங்கள் அழிஞ்சு போனதுக்கு பிரதான காரணம், ஒரு சிறந்த ஒரு கலைஞரோ ஒரு சமூக சேவையாளரோ ஒரு சமூக ஆர்வலரோ ஊருக்கான் இருப்பார். ஊருக்குள்ளேயே ஒரு 50 வருஷம் கலை சேவை செய்வார். 10 நாடகத்தை திரும்ப திரும்ப போட்டு 50 வருஷம் சேவை. உறப்பு ஒரு காத்தான், இறப்பும் ஒரு காத்தான். அப்ப உங்களோட பன்முக ஆற்றல் அந்த வளங்களை பிரதேசத்துக்கு கொண்டு போகணும், மாவட்டத்துக்கு கொண்டு போகணும், மாகாணத்துக்கு கொண்டு போகணும், தேசியம் இலங்கை ஃபுல்லா கொண்டு போகணும், உலகம் ஃபுல்லா கொண்டு போகணும். இப்ப பாருங்க, எங்களுடைய சிறிதரணையானா இலங்கை ஃபுல்லா தெரியும். மனோகணேசன் தான் மலையக மைந்தர், மனோகணேசன் தான் இலங்கை ஃபுல்லா தெரியும். மதிப்புக்குரிய மாண்புமிகு ஜனாதிபதி அனுர இலங்கை ஃபுல்லா தெரியும் அவர். அப்ப உங்களுடைய பேரையும் முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு இல்லாம பிரதேசம், மாவட்டம், மாகாணம், தேசியம், அதோட உலக ரீதியா என்ற ஒரு பழக்கம் ஆரம்பத்தில் இருந்தது.
12-13 வயதுல நான் செஞ்சோல அறிவிக்கலைக்குள்ள தலைவருடைய புள்ளியாக இருக்க நல்ல விஷயங்களை நல்ல சொல்லி கொடுக்க மாட்டேன். பொது ஒரு விஷயத்துல நல்ல டாப் லெவல்ல இருந்தேன். சகல போராளி கட்டாளத்தில் போய் பொது அறிவு யுவப்படுத்தினான், பள்ளிக்கூடத்தில் படிப்பினான். நான் நல்ல விஷயத்தை மற்றவர்கள் சொல்லி கொடுக்க மாட்டேன். என்ன உடனே மேல வந்துடுவேன். அப்ப எங்களோட தலைவரை சந்திச்சனும் அவரை நான் தலைவர் மாமான்னு சொல்லிருந்தாங்க. உங்களோட மொழியில் தலைவர் சொல்லியிருக்குது. தலைவர் மாமாவுடைய நிழலுக்கு வந்தா பிறகு அவருடைய ஒவ்வொரு நற்பண்புகள் பழக்கங்கள் எங்களை நல்ல மனிதராக மாற்றின. அப்ப அந்த ரீதியில தான் உலக வாரியான நிறைய அமைப்புகளை தமிழகத்துக்கு கொண்டாங்க. பன்னாட்டு மனிதர்மை பேரவை எங்களுக்கு கொண்டுட்டார். 25 மாவட்டத்தில் 3 இனத்தின் மாவட்ட தலைவராக போட்டு தான் இயக்கி கொண்டிருக்கிறோம். பன்னாட்டு ரீதியான புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், பன்னாட்டு ரீதியான சிறுவர் அறக்கட்டளை யூனிட்ல பதிவு செய்யப்பட்டது. இப்படி 10க்கு மேற்பட்ட அமைப்புகளை தமிழர் தாயத்துக்குள்ள நிறைவி 3 இனத்தையும் கலந்துதான் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம். அது இப்பயும் தொடர்ந்து இருக்குது. அப்ப நான் பார்த்தேன்னா வளர்ந்து இப்ப ஊரை